ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஒரு விதமான சட்னி செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் அரை ஸ்பூனு கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ணம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். மிளகா பொடி, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சோண்டு புளி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி செஞ்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகும் சீரகமும் போடுறேன். கடுகு பொரியட்டும். அதில் உளுத்தம்பருப்பு போடுறேன். அதிலேயே ஒரு 4 பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இந்த பாருங்க, கொஞ்சம் தான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இதுலேயே நல்லா வறுபடட்டும். நான் வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். அதனால் இந்த டைமில் போடுறேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் முதல்லையே போட்டுக்கோங்க. உளுந்து போடும்போதே போட்டுக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுனால இப்போ போடுறேன். இப்போ கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி போடுறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்ன அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஆறிட்டு இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக அரைச்சி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நான் எப்போ வேணாலும் தண்ணி ஊற்றி அரைச்சி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு எல்லாம் ஃபுல்லாக வேணுன்றதுனால தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸி அலம்பி தண்ணியை ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஏற்றிடுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அந்த சட்னியில் கொட்டிடலாம். பாருங்கள், சட்னி கொட்டிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.